ஹாய் மை டியர் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 21 days ஆன்டி ஏஜிங் சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா டே 15ங்க. சாலிடாக 2 weeks முடிஞ்சு போச்சுங்க. இன்னும் 1/3 தான் பாக்கி இருக்குது. ஆனால் ஆரம்பிக்கும் போது என்ன தோணியிருக்கும், இவ்வளோ நாள் இருக்க இது நம்மளால் பண்ண முடியுமான்னு நினச்சிருப்பீங்க. ரொம்ப கஷ்டமான ஒர்க் அவுட்லாம் இருக்கும், இதெல்லாம் நம்ம கண்டினியூ பண்ணுவோமான்னு நினச்சிருப்பீங்க. ஒருவேளை பண்ணி வெயிட்டு குறையாமல் போயிட்டா என்ன பண்ணுறது, ஹெல்த் மாறாமல் போயிட்டா அது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிங்கல்ல. இப்போ சொல்கிறீங்கல்ல, நான் ஹெல்த் எல்லாம் சூப்பராக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் பேர் வெயிட் லாஸ் நடக்குது, கொஞ்சம் பேர் இன்ச் லாஸ் நடக்குதுன்னு கமெண்ட்ஸில் போடுறீங்கல்ல. இதை பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ உங்கள் மனசு என்ன தோணும் தெரியுமா, 3rd week மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு இந்த சேலஞ்சை புரட்டி எடுத்துட்டோம்னா நம்ம கூட கிஃப்ட் வாங்கிடலாம்னு நினைக்கிறீங்கல்ல. உண்மைதான், நம்புங்க, ஈஸியாக நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா எப்போவுமே ஒர்க் அவுட் ஆரம்பிக்கும் போது தான் கொஞ்சம் பாடியெலாம் பெயினாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம பாடிக்கு அந்த ஒர்க் அவுட்லாம் அடாப்ட் ஆகிடும். கஷ்டமே தெரியாது. அதுவும் 3rd weekல ஒன்றுமே தெரியாது. ஏன்னா டைமர் வச்சு தான் நம்ம ஒர்க் அவுட்லாம் பண்ண போகிறோம். சூப்பராக ஈஸியாக பண்ணுவீங்க. நீங்கள் கிஃப்ட்டை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிவிடுங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் உங்கள் கூட ஆரம்பித்தவங்க சில பேருக்கு என்னாச்சுன்னா 2-3 நாளில் பாடி பெயின் வந்த உடனே இது வலிக்குது, இது தாங்காத பொருள்னு சொல்லிட்டு விட்டுருப்பீங்க. இன்னும் சில பேர் இதை ஆரம்பித்தா வெயிட் லாஸ் நடக்குமா அப்படின்னு டவுட்டில் வேடிக்கை பார்த்துட்டு இன்னை வரைக்கும் இருக்கிறவங்களும் இருப்பீங்க. சில பேர் மித்து ஒன்று நம்புவாங்க, ஆரம்பித்தா வெயிட்டு குறையும் எனக்கு தெரியும், ஆனால் விட்டதுக்கப்புறம் ஏறும்னு சொல்கிறாங்க. அதுக்காக நான் பண்ணல, இப்போ மட்டும் என்ன அப்படி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், அப்படி தானே ஏறிக்கிட்டு இருக்கோம். ஸோ தயவு செஞ்சு இதை புரிஞ்சிக்காமல் விட்டுட்டீங்க. உங்கள் இடத்துல இருந்தவங்க நீங்கள் என்ன ஆனாங்க, 4 வருஷம் பின்னாடி போயிட்டாங்க. புரியலல்ல, 4 வயசு கம்மி ஆகிட்டாங்கங்க. அது மட்டும் கிடையாது, 5 கிலோ வரைக்கும் குறைஞ்சிருக்கிறாங்க, நிறைய இன்ச் லாஸ் நடந்திருக்கிறாங்க. இது எல்லாமே உண்மைங்க. நீங்கள் ஒரு வேளை நம்பலை அப்படின்னா கமெண்ட்ஸை போய் படித்து பாருங்கள், அதுக்கப்புறம் நம்புவீங்க. இப்போவும் உங்களுக்கு ஒன்றும் கெட்டு போயிடல. இன்றைக்கி ஆரம்பித்து நீங்கள் பண்ண ஆரம்பித்தா கூட ஒரு 3 வாரம் அழகாக சூப்பராக அவங்க என்னெல்லாம் ரிசல்ட் அச்சீவ் பண்ணாங்களோ அதை நீங்கள் தாராளமாக நம்பிக்கையோடு பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணுறதை பார்க்குறீங்கல்ல, அதனால் விட்டுறாதீங்க, போய் பண்ண ஆரம்பிச்சிருங்க. வீடியோ எங்கே இருக்குது, நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பிக்காதீங்க. ப்ளே ஸ்டோர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, நம்ம ஆடி ஃபிட்னஸ் அன்லிமிட்டடை. அதில் பிளேலிஸ்ட்டாக இந்த சேலஞ்ச் செப்பரேட்டாக இருக்குது, அதை பார்த்து பண்ணுங்கள். ஒரு வேளை உங்களுக்கு தெரியல, டவுன்லோட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னா லிங்கை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன்லையோ கமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டில் வச்சு பின் பண்ணி வேணால் வைக்கிறேன், அதை பார்த்து பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த சேலஞ்ச் ஆரம்பிக்கும் போது நான் என்ன சொன்னேன், நல்ல ஸ்ட்ரிக்டான ஒரு டயட்டு, ஒரு ஸ்ட்ரிக்டான நம்ம ஒரு ஹெல்த்தியான எக்ஸசைஸ் ஸ்ட்ரிக்டாக பண்ணோம்னா சூப்பராக பயாலஜிக்கல் ஏஜை வின் பண்ண முடியும், ஆன்டி ஏஜிங்கை நம்ம அச்சீவ் பண்ண முடியும்னு சொன்னல. அப்போ நம்பலைல்ல. இப்போ என்ன நடந்துட்டுருக்கு நீங்களே பார்க்குறீங்கல்ல. ஒரு ஊரில் ஒரு பெரிய கோயில் இருந்துருக்குங்க. அந்த கோயிலில் போய் நம்ம எதை நினச்சி வணங்கினாலும் நமக்கு ரொம்ப நினச்சதெல்லாம் நடக்கும். இது மக்கள் மத்தியில் பயங்கர பாப்புலர் ஆகிட்டே இருக்குது. ஆனால் ஒன்று, அந்த கோயிலுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஸ்டெப்ஸ் தாண்டி போகிற மாதிரி இருக்கும், நிறைய நேரம் காத்துட்ருக்க மாதிரி இருக்கும். கஷ்டம்தான் கருவறையை போய் அடையணும்னா. ஆனால் ஒன்ஸ் நம்ம போய் பார்த்துட்டோம்னா நினச்சதெல்லாம் நடக்கும். இதை கேள்விப்பட்டு வேறு ஊரில் ஒருத்தவன் என்ன பண்ணுறான், அவன் பயங்கர சோம்பேறி, நல்ல சாப்பாடு ராமனும் கூட. அவன் கிளம்பி எப்படியாவது போய் சாமிகிட்ட கேட்டு ஏதாவது நம்ம நினச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போகிறான். போனதும் பார்த்தீங்கன்னா கோயில் உள்ளே போகிறான். உள்ளே போனது பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்குது, கருவறை வரைக்கும். அவனுக்கு அதெல்லாம் பொறுமையே கிடையாது. நான் இவ்வளோ நேரம்லாம் நான் நின்றுலாம் கும்பிட முடியாது, சரி நம்ம கோயில் வந்துட்டு ஒரு 3 சுற்றிட்டு கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு சுற்றி வரலான்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பி போகிறான். போனதுமே பார்த்தீங்கன்னா அங்கே பிரசாதம் கொடுக்குறாங்க, பொங்கல் கொடுக்குறாங்க. இவன் என்ன பண்ணுறான், ஒரு பொங்கல் வாங்கிட்டு ஃப்ரெண்டுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு 2ஆக வாங்கிக்கிறான். அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே நடந்து போகிறான், கோயிலை சுற்றி வர்றதுக்கு போகிறான். பாதி தூரம் போகும்போதே 2 பொங்கலை காலி பண்ணிட்டான், சாப்பிட்டு முடிச்சிட்டான். கையெல்லாம் பார்த்தா ஒரே நெய்யாக இருக்குது, அது எண்ணெய் மாதிரி ஒரு நெய் மாதிரி இருக்குது. நம்ம தான் பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆன உடனே என்ன பண்ணுறான், சுற்றும் பார்க்குறான், என்னடா பண்ணுறது, இதில் துடைக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்க்கும்போது அவனுக்கு கண்ணில் ஒரு தூணு தான் தெரியுது. சரி இப்போ இந்த தூணில் துடைச்சிடுவோன்னு சொல்லிட்டு கையை அதில் மேடு பள்ளமாக இருக்குது, அதில் போட்டு அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்கான். தேய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது சைடில் பார்க்குறான், ஒரு ஆள் அப்படியே அவனை முறைக்க பார்க்குறாரு. இவனுக்கு பயம் வந்துருச்சு, தொடச்சிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் லைட்டாக பயம் வந்துச்சு, ஐயோ உள்ளூர் ஆளாக இருப்பான், ஏதாவது திட்ட போகிறான் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு இவன் உடனே டக்குன்னு கையை துடைக்கிற மாதிரியே துடைச்சி பாவலா பண்ணிவிட்டு கண்ணில் ஊற்றிக்கிறான். திருப்பி இன்னொரு வாட்டி துடைச்சிட்டு கண்ணில் ஊற்றிக்கிறான். 3ஆவது வாட்டி துடைச்சிட்டு கண்ணில் ஊற்றிக்கிட்டு அப்படியே நழுவி நடந்து போக ஆரம்பிச்சிட்டான். கீழே உக்காந்த மாதிரி குருன்னு பார்த்துக்கிட்டு அவன் என்ன நினச்சிக்கிட்டான், பத்தியா இந்த உள்ளூர்காரனுக்கு மட்டும்தான் இதோட மகத்துவம் தெரியுது, இந்த சாமி பில்லரில் தான் சக்தி இருக்குது, எல்லாம் கருவறையில் கூட்டம் கூடி நிற்கிது, நல்ல வேலை அதை கண்டுபிடிச்சிடும் இந்த உள்ளூர் ஆளை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்து என்ன பண்ணுறான், இவன் சாப்பிட்டு தேய்ச்சி வச்சான்ல நெய் எண்ணெய் எல்லாம், அதை தொடச்சி நல்லா தேய்ச்சி இவன் கண்ணில் ஒத்திக்கிறான். அதை திருப்பி 2-3 வாட்டி செஞ்சுட்டு இவன் கிளம்பி போகிறான். இதை வர்றவங்க அடுத்த ஆள் பார்க்குறாங்க, அவங்க பண்ணுறாங்க, அதை பார்த்துட்டு இன்னொருத்தர், இப்படியே அது பார்த்தீங்கன்னா வருஷலாக சுற்றி வரவங்கெல்லாம் இந்த பண்ணிட்டு போகணும் பொருள்னு வச்சுட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியிலேருந்து வரவன் என்ன பண்ணுறான், கோயில் கூட்டத்தை பார்க்குறான், கருவறையெல்லாம். அடப்போ இந்த இடத்துல நல்லா விசேஷமாக இருக்குது, இதே போதுன்ட்டு ஈஸியாக போய்ட்டு இந்த கூட்டத்தில் வரிசையில் இதை கும்பிட்டுட்டு போயிடறான். இந்த சுற்றி வந்தால கோயிலை சுற்றி அந்த முன்னாடி தொடச்சி வச்சுட்டு போனவன் அவன் 2வது ரவுண்டு வரும்போது ஒரு பெரிய கூட்டம் கியூ நிற்குது. என்னன்னே தெரியாமல் அந்த கியூவில் நிற்கிறான். சரி எல்லாம் போகிறாங்களா நம்மளும் போவோம்னு சொல்லிட்டு வேறு வழியில் தான் வழி போய் அவனுமேனு சொல்லிட்டு நின்று 1 மணி நேரம் கடந்து வரான்.
அவன் கடைசியாக வந்து பார்க்குறான், அவன் கையை தேய்ச்ச இடமா இருக்குது. அட இதுக்கு தான் இவ்வளோ நேரம் நின்றுக்குமான்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். இன்றைக்கி நிறைய பேரோட நிலைமை இப்படி தாங்க இருக்குது. யாருமே பார்த்தீங்கன்னா உழைச்சி நல்லா கஷ்டப்பட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்லாம் யாரும் யோசிக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு குறுக்கு வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறாங்க. என்னை மீட் பண்ணதில் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஃபோனில் பேசியிருக்கிறேன், ஜூமில் நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம், நான் 1 லட்ச ரூபாய்க்கு பவுடர் வாங்கி சாப்பிட்டேன், 50,000 ரூபாய்க்கு பவுடர் வாங்கி சாப்பிட்டேன், எந்த ரிசல்ட்டும் இல்லை. நிறைய வெயிட் லாஸ் நடந்துச்சு, ஆனால் உடனே வெயிட் போட்டுடுச்சு. சில சைடு எஃபெக்டையும் ஃபீல் பண்ணி சில இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஹெல்த் பிரச்சனை வந்திருக்கு, பிசிஓடி ஆயிருக்கேன், தைராய்டு வந்துருச்சு, அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் இந்த கஷாயத்தை குடிச்சிருக்கேன், இந்த ஆயிலை வாங்கி தடவி இருக்கிறேன், விலை கொடுத்து எல்லாமே காசு கொடுத்து. சில பேர் பல்லு வளர்க்குற பேஸ்ட்டை கூட வயிற்றில் தடவிட்டா ஆப்ஸ் குறையுன்னு நினச்சிட்டு செஞ்சுருக்கிறாங்க வீடியோ பார்த்துட்டு. இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் எளிமையான வழியை தான் எல்லாம் தேடி தேடி போகிறாங்க. ஆனால் உண்மையிலே உண்மை என்ன தெரியுமா? கஷ்டமான வழியை யாரும் தேட ரெடியாக இல்லை. ஒர்க் அவுட்டு, இந்த டயட்டு, கரெக்டான ஒரு ஷெடியூல், இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உண்மை அது கிடையாதுங்க. அப்படி தள்ளிட்டு திறந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், சொர்க்கமே தெரியுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை வந்து பழகிறவங்களுக்கு தான் அது புரியும். ஆனால் அதை புரிஞ்சிக்காமலே எல்லாருமே வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு எளிய வழியை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இது உண்மையாக நான் சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிரந்தரமான ஒரு வெயிட் லாஸ், எந்த பக்க விளைவும் இல்லாமல் இருக்கும். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, ஒரு உங்களோட நேரத்தையும் உழைப்பையும் மட்டும்தாங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியாக மாறிடலாம். இந்த ஒரு அழகான ஒரு முறையான சேலஞ்சு தான் ஆன்டி ஏஜிங் சேலஞ்சாக நம்ம உருவாக்கியிருக்கோம். பிரையன் ஜான்சன் சாரோட கரெக்டான ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி தான் அதை உருவாக்கி வச்சுருக்கிறோம். இதை மட்டும் நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா நம்ம சொன்ன விஷயம் நடந்தது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். மிஸ் பண்ணிட்டாங்க.